ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் வாண்டர்ஸ் கிரிக்கெட். அதான் இப்போ வந்து நம்ம அடுத்த சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. அதோட ரிவ்யூ நம்ம பார்ப்போம். பட் நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக வந்து நேற்று வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் டெல்லி மேட்ச் நடந்தது. அதோட ஒரு ரிவ்யூவும் பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். நேற்று இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. அது ஒரு ட்ரிக்கியான சர்ஃபேஸ் மாதிரி தான் இருந்தது. எல்எஸ்ஜி என்னன்னா வந்து தேவர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த மொமெண்டம் அட் எனி ஃபேஸ்லேயே வந்து அவங்களால மொமெண்டம் ஃபைண்ட் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு மிச்சர் மார்க்ஸ் கிட்ட இருந்து ஒரு 35 ரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்துல் சமத் கிட்ட இருந்து ஒரு லேட் ஃபிளரிஷ் 36 கிட்ட இருந்தது. ஸோ அதனால வந்து ஒரு 141 ரன்ஸ் எடுத்தாங்க. ஒரு பிசார் அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் தான் சொல்லணும் ரிஷப் பண்ணிட்டு. ஸோ அதனால 141 எடுத்தாங்க. ஒரு வெரி குட் பவுலிங் ஃப்ரம் லுங்கி இங்கிடி அண்ட் நட்ராஜன், ஈவன் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. அந்த லுங்கி இங்கிடியோட அந்த நிக்கலஸ் பூரன் விக்கெட் செம்மையா இருந்தது. அப்புறம் அது வந்து தட் வாஸ் வந்து கட்டர் ஆமா டு த டீல். அந்த ஒரு டிசெப்டிவ் பாரு, அந்த ஸ்லோவர் ஆஃப் கட்டர், த டிசெப்டிவ், அதுதான் மேட்டர். ஆர்ட்லி அவரோட வந்து ஆர்ம் ஸ்பீடு எதுவுமே சேஞ்சே ஆகல, டிஃப்ரென்ஸே இது இல்லை. அண்டு இது டிப்பிக்கலாக வந்து பிராவோ கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த இது ஓவர் சைட் ஆஃப் அந்த இதில் இது பண்ணார். அந்த பாலோட இது பண்ண கட்டரோட பொசிஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோ. ஸோ இது வி ஹவ் சீன் தட் நம்ம வேர்ல்டு கப்லேயே இது பார்த்தோம். இந்த ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி, ஐ திங்க் இட் வாஸ் அ பால் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு இது எக்ஸ்ட்ராடினரி ஒன். ஒரு பூரான வந்து அந்த ஒரு ஸ்பீட்ல வந்து டிசெப்ட் பண்றதுலாம் வேற லெவல். அது டிப்பிங் வேற, பால் ஸ்லோவர் டிப்பிங் கட்டர் வாஸ் அல்டிமேட். அதான் இப்போ அவங்க பேட்டிங்ல பார்த்தா அவங்களுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஷமி ஃபர்ஸ்ட் பால்ல கேஎல் ராகுல் எடுத்தாரு. வெரி குட் வே டு ஸ்டார்ட் ஆரம்பிச்சப்போ. அப்புறம் அந்த 4 விக்கெட்ஸ் இந்த குயிக் இன்டர்வல் லூஸ் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது ஐ வாஸ் திங்கிங், ஓகே இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ ஸ்கோரிங்கா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மேபி அட்வான்டேஜ் எல்எஸ்டியா இருக்கோ இப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ, அதுக்கப்புறம் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் சமீர் ரிஸ்வி என்ன மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். அவர் லாஸ்ட் சீசன்ல கடைசி மேட்ச்ல ஒரு 50 அடிச்சாரு. எங்க விட்டாரோ அங்க இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு அதே இடத்துல. அது ஐ திங்க் த ஃபெய்த் த டிசி ஹஸ் ஹேட் ஆன் ஹிம், அந்த ஃபெய்த்தை ரீபே பண்ணிருக்காருங்கிற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். வெரி குட் இன்னிங்ஸ் அண்ட் குட் சப்போர்ட் ஃப்ரம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அந்த 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அதுதான் க்ரூஷியலா இருந்தது அவங்க வின்னிங்க்கு. அதான் மேபி நீ உன்னோட இனிஷியல் தாட்ஸ் நீ ஷேர் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ போலாம் டீடைலா. எக்ஸ்ட்ராடினரி இது நாக் ஃப்ரம் சமீர் ரிஸ்வி அண்ட் வெரி வெல் சப்போர்ட்டட் ஃப்ரம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா அவரும் போயிருக்கலாம். பட் தட்ஸ் வாட் த கேம் அவேர்னஸ், அந்த ஒரு காம்னஸ் அவர் இது ஈ அண்டர்ஸ்டுட் தட் ஓகே சமீர் ரிஸ்வி வில் டேக் ஆன் த ஸ்பின் பவுலர்ஸுங்கிறது. ஸோ தட்ஸ் வேர் ஐ ஃபெல்ட் தே மிஸ் த ட்ரிக். இங்கே ரொம்ப ஷபாஸ் அகமது ரொம்ப ஏர்லியாக கொண்டு வந்துட்டாங்க. தேர் வாஸ் அ ஆஃபரிங் ஃபார் த சீம் மூமெண்ட் அப்படியே இருந்துச்சு. ஈவன் ஷமி போஸ்ட் பவர் பிளேக்கு அப்புறமும் வந்து சீம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாரு. பிரின்ஸ் யாதவும் எடுத்தாரு. மோஷன் கானுக்கும் நல்ல சீம் எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சு. அவர் ஒன்று தே ஆர் ஆப்ரேட்டிங் வித் ஆட் லெங்ஸ் ரியலி குட் ஆக்சுவலா. சமீர் ரிஸ்வியும் வந்து ஃபர்ஸ்ட் 13 balls இஸ் ஜஸ்ட் ஸ்கோர் 5 runs. ஒன்ஸ் ஸ்பின்னர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அந்த ஒரு பால் ரேம்ப் ஷாட் அடிச்சாரு ஆண்ட்ரிக் நாக்கியாவை. மற்றபடி அதுக்கு அந்த ஓவரில் 6 லாஸ்ட் பால் 6 போச்சு ஆண்ட்ரிக் நாக்கியாவோட. அந்த லாஸ்ட் பால் 6 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டாங்க ஷபாஸ் அகமது ஏர்லியாக கொண்டு வந்தது. தே ஷுட் ஹவ் கண்டினியூட் வித் ஃபேஸ் பவுலர் அகெயின். ஏன்னா இந்த பிச்சுக்கு அவ்வளோ சீம் மூமெண்ட். நம்ம ஈவன் மேட்ச் டெட் ஆனால் கூட அதுக்கப்புறம் கூட 12th ஓவரில் கூட வந்து வி கேன் சி த லிட்டரலி வந்து சி மூமெண்ட் அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தே ஷுட் ஹவ் கண்டினியூட் ஃபர்தர், தே ஷுட் ஹவ் கெட் ஒன் மோர் விக்கெட். ஐடியலாக பார்த்தா இன்னொரு விக்கெட் எடுத்துருக்கணும். ஏன்னா பட் சி சமீர் ரிஸ்வி அவரோட டாக்டிக்கல் சூப்பராக இருந்துச்சு. அவர் ஆடின விதம் இருக்கு பாரு அகெயின்ஸ்ட் சூப்பராக வந்து அந்த ஆட் லெங்ஸ் அந்த பவுன்சரை வந்து நல்லா டேக்கிள் பண்ணாரு. இன் இஸ் ஓன் வே ஈ டேக்கிள் தட் பவுன்சர். இதை பொறுத்த வரையும் பார்த்தா ஸ்டூடா நல்லா ஆடினாரு. சூப்பரா. ஸ்பின் இஸ் a வெரி குவாலிட்டி பிளேயர். சரி ஸ்பின் வந்து நோ டவுட் சமீர் ரிஸ்வி இது பண்றதுக்கு. பட் வந்து அங்கதான் வந்து ஸ்டப்ஸ் எவ்வளவு குவாலிட்டி ஆடினார் பாரு. ஈ ஹாஸ் a வெரி குட் ஹை கண்ட்ரோல் பர்சன்டேஜ் தேன் சமீர் ரிஸ்வி. 75% தான். இட்ஸ் நாட் தட் கிரேட். பட் என்ன வருதுன்னா இஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்மார்ட்னஸ். எங்க அவர் ஒரு ஸ்பின்னை டார்கெட் பண்ணிக்கிட்டாரு, அதுல ரெண்டு இது பண்ணாரு. அதர் பவுலர்ஸ் கொஞ்சம் லைக் பவுன்சர் இன் இஸ் ஓன் வே அவர் ஹேண்டில் பண்ணிட்டு மிச்ச பால்ஸை டார்கெட் பண்ணாரு சமீர் ரிஸ்வியை பொறுத்தவரையும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் டு சி தட் சமீர் ரிஸ்வியை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஹெட் ஆஃப் அஸ்டோஷ் சர்மாக்கு போல சமீர் ரிஸ்வியை உள்ள இங்கே கொண்டு வந்திருக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ஒரு பேக்கிங்க்கு வந்து இவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். ஒரு ஹை குவாலிட்டி நாக் இன் த வென் தெர் இஸ் அ சீம் மூமெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும்போது. ஏன்னா இஸ் அ குட் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின். பட் ஆனால் நாட் அகேன்ஸ்ட் இது ஃபேஸ் பவுலர். பட் ஈ ஷோட் நவ் அந்த ஒரு குவாலிட்டி காமிச்சாரு சமீர் ரிஸ்வியை பொறுத்தவரையும். குட் டு சி தட் அந்த ஆஸ்பெக்ட்ல. ஐடியலா ஐ தாட் ஸ்டப்ஸ் முன்னாடி வரலாம், இல்லை மில்லர் கூட வரலாமான்னு யோசிச்சேன். பட் ரிஸ்வி நல்லா மேனேஜ் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக பார்த்தா. ஸோ ஐ திங்க் அங்கே தான் மிஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பண்ணிட்டு வந்து அங்கே தான் டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணாரு. எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் ஃப்ரம் பிரின்ஸ் யாதவும் சரி சூப்பராக பவுலிங் போட்டார். அண்ட் ஷமி ஆல்சோ ரியலி குட். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஷமி சூப்பராக போட்டார். அவங்களோட மோஷின் கான் என்ன ஒரு குவாலிட்டி. அந்த ஒரு ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து
இந்த மாதிரி bowling போடுறாரு பாரு, both the ways பால் ஸ்விங் பண்ண முடியுது, அவருக்கு எபிலிட்டி இருக்கு, ஹார்ட் லிங்க்ஸ்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ the extra advantage is the angle he created left arm இதில். ஸோ இட்ஸ் குட் டு see that மோஷின் கான் இந்த மாதிரியான ஒரு பீக்கில் பார்க்குறது வந்து நல்லா இருந்துச்சு மோஷின் கான் இதை பொறுத்த வரையும். எங்கே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஐ ஃபெல்ட் பஞ்ச் ஷுட் ஹவ் நாட் ஓப்பன். இதை நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். இட் இஸ் நாட் தேவையில்லாத, அதாவது இவ்வளோ பேர் இருக்காங்க, ரிஷப் பண்ணிட்டு தான் ஓப்பனிங் நீங்கள் காம்பினேஷன் கொண்டு வரணும்னா என்ன எனக்கு புரியல. ஒரு செட்டில்டு காம்பினேஷன் மார்க்ரம் மார்ச் போன வருஷம் சூப்பராக ஒரு இது கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டில் அவுட் தே டோன்ட் ஹேவ் கிளாரிட்டி. ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனால் தே ஆஸ்க்டு பண்ணிட்டு வந்து ஸ்டில் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் போகிறீங்களா, ஓப்பனிங் நீங்கள் தான் ஆட போகிறீங்களா அப்படின்னு இந்த என்டையர் சீசன் கேட்டதுக்கு இட்ஸ் ஸ்டில் 50-50. ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குது அதுலேயே. ஸோ ஒர்க் ஆச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன், ஒர்க் ஆகலன்னா கண்டினியூ பண்ண மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்கு. மேபி தே ட்ரை 2-3 மேட்சஸ். இல்ல, ஐ திங்க் இஸ் டேக்கிங் டைம். ஆக்சுவலா ரிஷப் பண்ணிட்ட பொறுத்தவரையும் பவர் பிளேல இஃப் யூ டேக் லிட்டில் டைம் தென் இட் வில் பி ட்ரபிள் ஆக்சுவலா. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஐடியலா தே ஷுட் ஹவ் ஓபன்ட் வித் மார்க்கரம் தான். ஓகே, அண்ட் டிலேயிங் நிக்கலஸ் புரான் ரொம்ப லேட்டா, அதுவும் வந்து ரொம்ப, அதுவும் ஐடியல் சுச்சுவேஷன் கிடையாது என்னை பொறுத்தவரையும் பார்த்தா. அவங்க வந்து மிடில் ஆர்டர் கன்சர்னுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் திஸ் வில் நாட் ஒர்க். தே ஷுட் கோ வித் ஒரு செட்டில்டு காம்பினேஷன் வித் மிச்சல் மார்ஷும் சரி, மார்க்கரமும் சரி. மார்க்கரம் என்ன மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, அவரை போய் தேவையில்லாம ஏன் நீங்க இது பண்றீங்க? ஸோ மார்க்கரம் வேர்ல்டு கப்லயே நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது யூ ஷுட் கெயின் தட். அது அவரோட பெஸ்ட் ஸ்லாட்ல நீங்க கொண்டு வரணும். ரிஷப் பண்ட் ஹஸ் நாட் சக்சீடட் இன் ஓப்பனிங். லெட் பி வெரி ஃப்ராங்க். யூ ஆர் ட்ரைங், ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்க ட்ரை பண்றீங்க. யூ ஆர் கிவிங் இம் எ சான்ஸ். ஒரு கேப்டன்னால இஸ் கிவிங் எ சான்ஸ் டு சக்சீட் தேர். யூ ஆர் ஹோப்பிங் ஃபார் தட். which may work, which may not work also. Correct. So I think வந்து they should really think and எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறாங்கிறதான் பார்க்கணும். 1 or 2 மேட்சஸ் கிளிக் ஆகும், பட் எவ்வளோ மேட்சஸ் கிளிக் ஆகும் தெரியாது. அதர்வைஸ் இன்டென்ட் ஹேஸ் டு பி தேர். இன்டென்ட்டும் இல்லாமல் லைக் அகைன் இது குவாலிட்டி பவுலிங். அவங்க நல்லா there is a seam movement offers தான் இருந்துச்சு, எல்லாமே ஃபைன். பட் somehow they have to work out for that. பண்டோட இது பொசிஷனை பற்றியும் அதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணாங்க. ஐ திங்க் பண்ட் வந்து மேபி அவரோட கேம்ல அவரே கொஞ்சம் ஒர்க் பண்ணா. T20ல நம்ம பார்த்தோம் ரீசன்ட் இயர்ஸ்ல இஸ் நாட் ஏபிள் டு ஃபிளரிஷ் as he was doing in the past. அது வந்து I think he has to work on his game a lot in the domestic level. இந்த டெல்லி லீக் லெவல்ல வந்து ஸ்மாட்டோ அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் ஆடி he has to gain his form and gain the momentum. அந்த ஒரு இன்டென்ட் அவர் மேபி அந்த நேச்சர் ஆஃப் த கேமை மாத்தணுமா என்னங்கறத அவர் he has to work on his game so that he can fit in his natural position ல அவரால விளையாட முடியுங்கிற அளவுக்கு he has to fit in. அது என்னங்கறத அவர் மேபி he has IPL is not the time to work on it. தான் என்னோட அபிப்பிராயம். See, that's a different one. You might have worked on it. That's a case. அது வந்து யாரும் ஒர்க் பண்ணாம இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஐபிஎல் இதுக்கு வர மாட்டாங்க. They would have worked on it. Only thing is that it's a strategy issue. ஓகேவா? ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஓப்பனிங் வாஸ் நாட் அ பெஸ்ட் சூட்டட் பொசிஷன். தே ஆர் ட்ரைங் இட் வித், பட் எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் வந்து அவர் அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும். மேபி இந்த ஓப்பனிங் காம்பினேஷன்ல ஒரு ஸ்மார்ட்ல ஆடி இருந்தாருன்னா வேற. அதுதான் நீ சொல்ல வரேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அது மற்றவங்களாம் இருக்காங்கல்ல. ஸோ தட்ஸ் வாட் த காம்பினேஷன்ஸ் டிஃபர். அந்த இது இருக்கு. ஒன் மோர் திங் வந்து என்னன்னா, அந்த மார்க்ரம் விக்கெட் பார் அக்சர் பட்டேல் என்ன ஒரு அந்த ஒரு அவரோட ஆங்கிள், அந்த ட்ரெஜெக்டரி கொண்டு வரது எக்ஸ்ட்ராடினரி ஒன். அதாவது அவங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் எல்லாமே த டெண்டன்சி டு பிளே ஃபுல் பால் இன் பேக் ஃபுட். அதுதான் த ப்ராப்ளம். அக்சர் பட்டேல் மாதிரி அவர் குக்கா பால் வரும், அவர்கிட்ட போய் நீ வந்து பேக் ஃபுட் போனோன்னா அண்ட் பிளேயிங் அரே சாண்டல் நீ கட் அடிக்க ட்ரை பண்ணா அதெல்லாம் வந்து யூ ஷுட் ஐடியலி இன் திஸ் விக்கெட் யூ ஷுட் பிளேட் ஸ்ட்ரைட். அப்துல் சமாத் பிளேட் ரியலி வெல். ஆக்சுவலாக பார்த்தா அவர் பிளேயர் இன்டு தி வி ஏரியா ஸ்ட்ரைட் பேட் தான் ஆடினாரு, சூப்பராக இது பண்ணாரு, ஆப்ரேட் பண்ணாரு. இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ, இவங்க பவர் பிளே சக்ஸஸ் ஆனதுக்கு மெயினான காரணம் வந்து தே பவுல்ட் இன் குட் லெங்த் ஏரியா அண்ட் as well as ஷார்ட் பால்ஸ். ஆட் லெங்த்ஸ் தான் அவங்க இது பண்ணாங்க. ஸோ தே சக்சீடட். தே ஷுட் ஹவ் கண்டினியூட் ஃபர்தர். அங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் குட் ஃபைன். பேட்டிங்ல இது இல்லை. அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு ப்ராப்ளம்னா ஒரு இதில் தான் ஸ்பின்னர்ஸ்ல தான் ப்ராப்ளம் வரும்னு. கரெக்டாக தான் நடந்துச்சு நேற்றுக்கு. திக்வேஷ் பிகாஸ் வந்து அவங்க ஒரு சுச்சுவேஷனில் வந்து 130க்கு போயிடுச்சு, 120 என்னமோ விக்கெட் போயிடுச்சு, 7 விக்கெட் போயிடுச்சு. ஸோ தே ஹவ் டு இன்க்ளூட் ஷபாஸ் அகமத். ஷபாஸ் அகமத் வந்து நாட் இனிஷியலி இந்த பிளான் ஐ கெஸ். திக்வேஷ் ரதி தான் இருந்திருப்பாரு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, தே ஃபோர்ஸ் டு மேக் ஒன் மோர் பேட்டர் அண்ட் ஆல்சோ கேன் பவுல். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து ஷபாஸ் அகமதை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் அகைன் ஃபைன் இன் பேட்டிங் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அந்த ஒரு 20-30 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இதாச்சு. இல்லைனா இன்னும் கம்மியாயிருக்கும் அவங்களோட இதை பொறுத்த வரைக்கும். அதான் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, நீ சொன்ன மாதிரி அந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் அவங்க எவ்வளவு குவிக்கா அவங்க ரெக்கவர் பண்றாங்கிறதுல பொறுத்து தான் இருக்கா அவங்களோட பிளே ஆஃப் ஸ்லாட்டை வந்து உண்மையாக சொல்லணும்னா. கொஞ்சம் இதான் இப்போ நம்ம அடுத்து நம்ம சிஎஸ்கே மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி மேபி நம்ம ஆஸ் அ ட்ரெடிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்மளோட ப்ரெடிக்ஷன் அப்டேட்ஸ், அதை ஸ்கோர் ஆஃப்டர் திஸ் மேட்ச் நம்ம அதை அப்டேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீ வந்து எந்த நேரத்தில் ஆக்டர்பர்சன் சொன்னேன்னு தெரியல. கோகுல் வந்து கரெக்டாக ஒரு மேட்ச் தோத்துட்டான். ஸோ நவ் த ஸ்கோர் இஸ் கோகுல் வந்து 4ல இருக்கான், பாலகிருஷ்ணன் அண்ட் கணேஷ் நாங்கள் 2 பேரும் 3ல இருக்கோம். அதுதான் இப்போ அப்டேட். சொல்லு பாலா, நீ எதை சொல்ல வந்த? நம்ம நட்டு சொல்ல மாட்டேன். நட்டு சூப்பரா போட்டாரு.
ஆமா, ஆமா, லைக் சூப்பரா பண்ணாரு. குட் டு சி தட் இஸ் ரிதம் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலாக பொறுத்த வரையும் பார்த்தா. அண்ட் என்ன ஒரு கிரேட்டஸ்ட் இதுனா பவுல் டு த ஃபீல்ட் செட்டப். ஸோ தட் இஸ் a கிரேட் ஒன் ஃப்ரம் நட்டூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். லெட்ஸ் see அவங்க நல்லா வந்துட்டு இருக்காங்க. குல்தீப்பும் எக்ஸ்ட்ராடனரி bowling பண்ணாரு. ஸோ குடோஸ் டு தம். தே நட்டுவே பார்த்தனா அவர் அந்த போஸ்ட் மேட்ச்ல தமிழ்ல பத்ரிநாத் பேசும்போது he credited the management and the support staff on the எல்லாரும் கிரெடிட் பண்ணி இந்த லாஸ்ட் 1 இயரா என் கூட ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க, நானும் ஒர்க் பண்ணிருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. குட் டு see that the team is working on the fitness level எல்லாத்தையும் பார்த்து they have concentrated. அது good thing to hear that. அதே மாதிரி இவர் சமீர் ரிஸ்வியுமே வந்து அந்த அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள வந்து he has credited Tristan Stubbs. அவர் வந்து என்ன மிடில் இருந்து என்னை காம் பண்ணாரு. ஸோ நர்வ்ஸ் இருந்தப்போ என்னை காம் பண்ணி என்ன he gave some advice which helped me to play with ease. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்கிற மாதிரி he credited Tristan Stubbs. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. அதான் மேபி நம்ம குவிக்லி நம்ம ஸ்கோர் அப்டேட்டும் பண்ணிட்டேன். அதான் கோகுல் 4 பாலகிருஷ்ணன் அண்ட் கணேஷ் 3 இதுதான். ஸோ இப்போ மேபி நம்ம நெக்ஸ்ட் அடுத்து 4th மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப், அந்த மேட்ச்க்கு டேரக்டா போயிடலாம் ப்ரிவியூக்கு. அதான் இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த ஹார்ட் பிரேக் வந்து இப்போ தான் வந்துகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து ஒரு நாட் ஸ்டார்ட் தட் வி எக்ஸ்பெக்டட். அதான் இந்த மேட்ச் இப்போ ஹோம்ல நடக்கும் போது வர்சஸ் பஞ்சாபின் எம்ஏ சிதம்பரம் சேப்பாக்கில் ஹெட் டு ஹெட் பார்த்தா 32 மேட்ச்ல 16 ஈச் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தா பஞ்சாப் ஹேஸ் டாமினேட்டட் 21 to 25. இந்த 5 வருஷத்துல பார்த்தா பஞ்சாப் ஹேஸ் டாமினேட்டட். இந்த 5 வருஷத்துல ஒரு மேட்ச் என்னதான் வந்து சென்னை ஹேஸ் ஒன் அகேன்ஸ்ட் பஞ்சாப். ஸோ இப்போ அது எப்படி இருக்க போகுது, அது மாறப்போதா, அந்த இது மாறப்போதா இல்லை எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். லாட் ஆஃப் கன்சர்ன் ஏரியாஸ் ஃபார் சிஎஸ்கே நான் ஃபீல் பண்றேன். அது இப்போ எப்படி அதை டேக்கிள் பண்ண போறாங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாலா மேபி நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி வைக்கிறேன்னா, பிச் கண்டிஷன் வேர்ல்ட் கப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்க போதா, இல்ல வந்து சிஎஸ்கே எப்பயும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா கொண்டு போவாங்களா, இல்ல என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், அது எப்படி நம்ம வேற என்ன மாதிரி சேஞ்சஸ் தேவைப்படும், இல்ல சேம் லெவல் தான் போய் ஆகும்? இல்லை தே ஹேவ் டு மேக் தி சேஞ்சஸ். சேம் லெவல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னன்னா பிச் கண்டிஷன்ஸ், தட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் பாயிண்ட் நீ சொல்றதுல. சி ஐடியலாக பார்த்தா வந்து இதே தட்ஸ் வாட் எனக்கு வந்து என்ன புரியலன்னா, இஃப் இட் இஸ் தோனிஸ் டோல்னா யூ வுட் ஆஃபர் ஸ்பின் கண்டிஷன்ஸ் தான். ஏன்னா தே ஹேவ் ஸ்பின்னர்ஸ் ஹூ கேன் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் தே ஹேவ். அந்த நூர் அகமது, அகில் ஹுசைனும் உள்ள கொண்டு வரலாம், ராகுல் சகரும் உள்ள கொண்டு வந்துக்கலாம், தென் பிரசாந்த் வீர். ஸோ ஐடியலி வந்து ஒரு 12 ஓவர் இதை வச்சு இவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு 12-14 ஓவர் ஓட்டிடுவார். ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் லவ்ஸ் த ஃபேஸ் பவுலர். அதனால எப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த இப்போ வந்து வேர்ல்டு கப் மேட்ச்க்கு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூ ஆயிருக்கும். 190 இட்ஸ் மஸ்ட். வென் யூ ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 190 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அங்கே அதை பொறுத்த வரையும். ஸோ எனக்கு அதனால எனக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஐ திங்க் அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா பிச் கண்டிஷன்ஸு என்ன, ஐம் நாட் ரியலி ஷுர் அபவுட் தட். பிச் கண்டிஷன்ஸ் ரியலி வந்து ஐ ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் தான் ஐடியாலாம் நான் ஓப்பனாக சொல்ல முடியும். ஏன்னா முன்னாடி இருந்த கண்டிஷன்ஸ்க்கு வேற, அப்போ ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் டிஃப்ரெண்ட். டிபிக்கல் சேப்பாக்கு நீ டேட்டா எடுத்து பார்த்தோன்னா 170 இஸ் ஃபைன், 160 to 170 அந்த ரேஞ்ச் இது ஃபைன். பட் ஆனால் இப்போ வேர்ல்டு கப் மேட்சஸ்ல ரொம்ப ஹை ஸ்கோரிங்காக போயிருந்தது. அதனால ஐ கேனாட் ஏபிள் டு கிவ் எக்ஸாக்ட் விச் இஸ் த ஐடியல் ஸ்கோர். இஃப் இட் இஸ் ஹை ஸ்கோரிங் இது தென் 190+ இஸ் மஸ்ட் இந்த விக்கெட்டை பொறுத்த வரையும். ஐ திங்க் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, தே ஷுட் ஐடியலி தே ஹேவ் டு சேஞ்ச், தே ஹேவ் டு பிரிங் இன் பிரசாந்த் வீர். பொறுத்தவரையும் பிரசாந்த் வீரை உள்ள கொண்டு வரணும். அவர் வந்து யூ பிக் த பிளேயர், ஒரு யூ ஆர் ட்ரஸ்டட் ஹிம். 14.2 crores இருக்கும்போது ஐடியலி யூ ஷுட் பிரிங் ஹிம். அதுதான் நான் சொல்கிறேன். ஐ ஃபெல்ட் வந்து இவரையுமே லைக் ஜேமி ஓவர்டன் ரோல் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஜேமி ஓவர்டனை ஆர் யூ கோயிங் டு டேக் ஹிம் ஆஸ் ஒரு பேட்டராக இது பண்ணுறீங்க, நீங்கள் பியூர் பவுலராக ஜேமி ஓவர்டன் எடுக்க போகிறீங்கன்னா இட்ஸ் a very question mark on சேப்பாக் கண்டிஷன்ஸை பொறுத்த வரையும். You ideally need either Jamie Orton or Matt Henry. You cannot play both of them. You should bring Akhil Hussain. Irrespective of the conditions, Akhil Hussain will be very suited in the இதில் பொறுத்த வரையும். If otherwise வந்து உனக்கு வந்து you are not confident with your batter, Matthew, நான் என்ன நினச்சேன்னா I give on 11 ஒரு சாம்பிள் இது, ஓகேவா? I'll tell that. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், ஓகே இந்த காம்பினேஷன் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆயுஷ் மாத்ரே ஒன் மேட்ச் ஃபெயில், ஃபைன், யூ ஷுட் கண்டினியூ வித் கிவ் கான்ஃபிடன்ஸ் ஆயுஷ் மாத்ரே. ஓகே, ஐடியலி ஐ வுட் கோ சர்ஃப்ராஸ் கான். I will play Sarfaraz Khan. He is really good. Extraordinary அவர் இதில் இருக்கார். His form is good. அந்த ஒன் இது மிஸ் டைம் அவ்வளோதானே தவிர, பட் சர்ஃப்ராஸ் கான் ஐ ஷுட் பிளே அண்ட் கார்த்திக் சர்மா ஃபாலோட் பை துபே. இந்த ஆர்டர் மாற்றிக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, 6 இது இதாகிடுச்சு. ஐ வில் பிரிங் பிரசாந்த் வீர், ஓகேவா, 7th ஆப்ஷன். தென் எய்தர் ஆஃப் ஜேமி ஓவர்டன் ஆர் மேட் ஹென்ரி, ஏதாவது ஒருத்தர் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஐடியலி ஐ வில் பிரிங் மேட் ஹென்ரி ஃபார் த பவுலிங் ஆப்ஷனால மேட் ஹென்ரி இது பண்ணுவேன். தென் அகில் ஹுசைன் ஆர் ராகுல் சாகர். ஓகே, பிகாஸ் பிரசாந்த் வீரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மார்த்தராக்ஸ்னால ஐ எம் ஜஸ்ட் கிவிங் த அனதர் ஆப்ஷன். அகில் ஹுசைன் நீங்கள் போகலான்னா கூட ராகுல் சாகர் நீங்கள் வந்து போகலாம், அந்த ஒரு இது இருக்குது. தென் நூர் அகமது, தென் கலீல், தென் அன்சுல் கம்போஜ். ஓகே,
இந்த காம்பினேஷன். இஃப் யூ வாண்ட் ஷாட், மேத்யூ ஷாட் வேணும்னா அக்கிலூசன் நீங்கள் வந்து ஒரு பேட்டர் தேவைன்னா மேத்யூ ஷாட்டை வச்சுக்கிட்டு யூ கேன் ஆல்சோ ஆஃபர் 1 or 2 hours தேவைப்படுச்சுன்னா, பட் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ மேத்யூ ஷாட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு அக்கிலூசன் ட்ராப் பண்ணிட்டு ராகுல் ஜாகர் கூட கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். புரியுது. காம்பினேஷன்ஸ் இருக்கு. சொல்ல ஐடியலி இதுதான் பண்ண முடியும். இதுக்கு மேல ரிசோர்சஸ் அவைலபிள் இல்ல. ஓகேவா? ஸோ அண்ட் என்ன சொல்றது, டெவால் பிரேவிஸ் இப்போ அவைலபிள் இல்ல. அடுத்து இன்னைக்கு ஐ திங்க் 3 matches இல்லன்ட்டாங்க. ஸோ அதனால ஹி இஸ் நாட் அவைலபிள் ஃபார் செலக்ஷன். ஐ திங்க் ஆர்சிபி மேட்ச்சுக்கு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ரைட், அது வரைக்கும் நம்ம இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அண்ட் ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்தது என்னன்னா வந்து தோனி வந்து பிராக்டிஸ்ல வந்துட்டு இருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. மேட்ச் ஆட மாட்டாருன்னு தெரியும், பட் அட்லீஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் கொடுத்தா அந்த மாதிரி அது ஏதாவது டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதான் இப்போ அடுத்த மேட்ச் எப்படி இருக்கும், ஏன்னா இப்போ கூப்பர் கார்னலி வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் பஞ்சாப் நல்லா ஆடுறாங்க பேட்டிங். ஸோ தே லுக் வெரி ஸ்ட்ராங். அவங்கள வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கிறத நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவங்களோட லெவன் எப்படி இருக்கும், நீ ஏதாவது சொல்ல? பஞ்சாப் போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு இதுனா, ஐடியலி பார்த்தா இது வந்து இந்த கண்டிஷன்ஸில் 4 ஃபேஸ் பவுலர்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஷுல் கம்போஜ், நான் சிஎஸ்கே இதே நான் கொஞ்சம் லிட் பிட் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமது, ஜேமி ஓவர்டன், மேட் ஹென்ரி. ஸோ இந்த 4 ஃபேஸ் பவுலர்ஸ் உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸில் தேவையானு யோசிக்கணும், சேப்பாக் கண்டிஷன்ஸில். ஸோ ஐடியலி வந்து அதில் வந்து 3 ஃபாரினர்ஸ் பவுலிங் இதுலேயே இருக்காங்க. ஸோ எய்தர் ஒன் ஆஃப் நூர் அகமது இஸ் மேண்டேட்ரி. யூ கேன் கோ எய்தர், உங்களுக்கு பேட்டிங் ஷாட் தேவை, ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல ஷாட் வச்சுக்கிட்டிங்கன்னா எய்தர் ஒன் ஆஃப் தம் ஜேமி ஓவர்டன் ஆர் மேட் ஹென்ரி தான் வச்சுக்கிட்டு தே வில் கோ இவர் யாரை அகில் ஹுசைனை உள்ள கொண்டு வருவாங்க. அண்ட் வாட் தே வில் டூ ரைட், இம்பாக்ட் பிளேயரில் வந்து அகைன் சர்ஃப்ராஸ் கான், பிரசாந்த் வீரை வச்சுக்கிட்டு டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை கார்த்திக் சர்மா கூட உள்ள அந்த இதில் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் போக சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன லெவனை விட இவங்க ஐடியலாக ரொம்ப சேஞ்சஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எய்தர் ஒன் ஆஃப் த ஃபாரின் ஃபேஸ் பவுலரில் யாராவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு அதுக்கு போல அகில் ஹுசைனை கொண்டு வந்துக்கிட்டு பிரசாந்த் வீரை இம்பாக்ட்ல போட்டு தேவைப்பட்டுச்சுன்னா பிரசாந்த் வீர் ஆர் சர்ஃப்ராஸ் கானை உள்ள கொண்டு வந்துப்பாங்க. இல்லைனா தே கேன் பிரிங் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா ஆர் சர்ஃப்ராஸ் கானை கூட வச்சுக்கலாம். இப்படிதான் போக சான்சஸ் இருக்கு. பட் ஆனா ஐடியலா ஐ ஃபெல்ட் சர்ஃப்ராஸ் கான் உள்ள ஆடியே ஆகணும். இல்ல ஐ திங்க் அன்னைக்கு மேட்ச்லயுமே வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ல இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அந்த விக்கெட்ஸ் நிறைய போனதா பிரசாந்த் வீர் தான் மேபி ஃபர்ஸ்ட் தாட்ல இருந்திருப்பாங்க. நிறைய விக்கெட்ஸ் விட்டதுனால தான் வந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக சர்ஃப்ராஸ் கான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ அவர் நல்லா ஆடி இருக்கிறனால that is a headache for them. இப்போ நல்லா ஆடிட்டாருங்கிறதுனால அவர் அகாமடேட் பண்ணணுமா இல்ல வந்து பிரசாந்த் வீர் பண்ணணுமாங்கிற ஒரு ஹெட்டேக்ல தான் இருப்பாங்க. பட் சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ் நீட்ஸ் டு பிளே. அவர் இருக்கிற ஃபார்முக்கும் அவர் இருக்கிற நல்ல ரிதம்ல இருக்கிறதுக்கும் கண்டிப்பா he needs to fit into the 11. எப்படி பண்ண போறாங்க, ஏன்னா நான் வந்து என்னோட 11 சொல்லணும்னா நான் வந்து ஐ ஐடியலி தாட் ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக அகில் ஹுசைன், அதை தாண்டி வேற சேஞ்சஸ் பண்றதுக்கு ரூம் இல்லைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். மேபி பிரசாந்த் வீர் ஆஸ் அ இம்பாக்ட் அண்ட் இல்லைன்னா சர்ஃப்ராஸ் கான் வேணும்னா மேட்ச் ஷாட் பதில் தான் உள்ள கொண்டு வரணும். அப்படி பண்ணிட்டு அகைன் ஒரு ஃபாரினர் ஷார்ட்டா இருப்பாங்க. இதுல வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வந்து பிரசாந்த் வீர் உள்ள வரணும். இந்த 2 சேஞ்சஸ் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேல இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ லெட்ஸ் see எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்து மேபி ஒன் மோர் ப்ராப்ளம் என்னன்னு கேள, அவங்க வந்து இப்போ வந்து போத் அகில் ஹுசைன் அண்ட் பிரசாந்த் வீர் ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பிரியான் ஷாரியா இஸ் தேர், கூப்பர் கான்லி இஸ் தேர், தென் நேகல் வதீரா இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு 3 லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஐ திங்க் 2 லெஃப்ட் ஆர்ம் ஆத்தராக்ஸ் வச்சுப்பாங்களாங்கிறது ஒரு இது இருக்கு. அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ நிறைய ஐ டோன்ட் நோ ஹவ் தேர் கோயிங் டு ஃபிட் இன், அது ஒன்று இருக்கு பார்க்கணும். பட் அகைன் அகில் ஹுசைன் ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ திங்க் he may play அப்படிங்கிறது தான் எப்படி இருக்க போது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதா இருக்க போது. அதான் மேபி அடுத்து நம்ம பஞ்சாப் டச் பண்ணிடலாம். பஞ்சாப் 11 இப்போ அந்த 11 போறதுக்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயர் பத்தின இன்ஜுரி அப்டேட் எதுவும் வரல. பட் என்ன பார்த்த வரைக்கும் ஏதோ யுஸ்வேந்தர் சார் ரீசெண்டா ஏதோ சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டிகல் படிச்சேன். he is fit, he might like அவரை பிளேயிங் 11ல வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து பிராக்டிஸ் போயிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதான் அவர் எப்படி என்ன அப்டேட்னு தெரியல, அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஐ திங்க் நம்ம கன்சிடரிங் ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவார் நம்பி தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் சேம் பிரியான் ஷாரியா, பிரப்சிமரன் சிங், கூப்பர் கான்லே ஃபிட் இன் நம்பர் 3 அது பெர்ஃபெக்டாக இருக்காது. ஃபாலோட் பை ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வில் ஃபாலோ. என்னன்னா ஐ ஃபெல்ட் வந்து சேப்பா கண்டிஷனால தே கேன் பிரிங் ஹர்ப்ரீத் பிரார். ஹர்ப்ரீத் பிராரை கொண்டு வந்துட்டு இன் பிளேஸ் ஆஃப் ஒன் ஃபேஸ் பவுலர் ஐ திங்க் சேவியர் பார்ட்லெட் வாஸ் நாட் பிட் ஆஃப் அவர் போன மேட்சை பொறுத்த வரையும். அதனால வந்து ஹர்ப்ரீத் பிரார் கொண்டு வரலாம் சேவியர் பார்ட்லர் பல்லாம். பட் தே வில் பி ஷார்ட் பை ஒரு ஃபாரின் பிளேயருக்கு இது பண்ணும். சேவியர் பார்ட்லர் பல்லானா அவங்களுக்கு மிச்சல் ஓவன் தான் ஆப்ஷன்ஸ் இருக்காரு உள்ள ஃபிட் இன் பண்ணுறதுக்கு. ஐ ஃபெல்ட் மிச்சல் ஓவனுக்கு பதிலாக பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஹர்ப்ரீத் பிரார் தான். ஒரு ஸ்பின் ஆப்ஷன் சாகல் ப்ளஸ் ஹர்ப்ரீத் பிரார், கூப்பர் கான்லி, இவங்க 3 ஆப்ஷன்ஸ் வச்சு இது பண்ணலாம், ஆப்ரேட் பண்ண முடியும். சிஎஸ்கேக்கும் வந்து பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, அகைன் சர்ஃப்ராஸ் கான், 4 ரைட் ஹேண்டர். ஐடியலாக 2 லெஃப்ட் ஆர்ம் ஆத்தராக்ஸ் கொண்டு போகலாம். ஹர்ப்ரீத் பிரார் வில் பி வெரி க்ரூஷியல்
டு பிரிங் இன் பிளேஸ் ஆஃப் ஜேவியர் பாட்லர். இல்லைனா ஐ திங்க் வைஷாக் விஜயகுமார் சூப்பராக போட்டார். அதனால அவர் கை வைக்கிறது நல்லதில்ல. ஐடியலி ஜேவியர் பாட்லர் போல தான் கொண்டு வரணும் என்னை பொறுத்த வரையும். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ண சான்சஸ் இருக்கு. மற்றபடி தே வில் ப்ளே வித் த சேம் காம்பினேஷன். பஞ்சாப் பொறுத்த வரையும் ப்ரெடிக்ஷன் பார்த்தா நீ யார் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் பஞ்சாபா இல்ல சிஎஸ்கே? ஐ வில் கோ வித் பஞ்சாப். ஓகே. இப்போ ப்ரெடிக்ஷன்ல பாலா பஞ்சாப்னு சொல்லியிருக்கான். நானும் கோகுலும் வந்து சிஎஸ்கேன்னு சொல்றோம். யார் வின் பண்றாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ கேகேஆர் vs SRH வந்து கல்கட்டாவில் நடக்க போகுது. ஸோ அகைன் ஐ ஃபெல்ட் வந்து இதுவும் ஒரு கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் சான்சஸ் இருக்குது. 190+ வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த பிச்சை பொறுத்த வரையும். அண்ட் கேகேஆர் வந்து லைக் ஹெட் டு ஹெட் கம்பேரிசன் பார்த்தா அகேன்ஸ்ட் SRH-ஓட 20-10 தே ஆர் வெரி ஹெட். அண்ட் லாஸ்ட் 11 மேட்சஸில் 8 மேட்சஸ் தே வான் அகேன்ஸ்ட் தம் SRH பொறுத்த வரையும். என்ன ஒரு இதுனா கேகேஆர் பொறுத்த வரையும் தே செட்டில்டு. தே வில் நாட் சேஞ்ச் த காம்பினேஷன் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதே லைனப்பில் தான். ஏன்னா தே ஹேவ் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அங்குல் ராய். ஸோ 3 இது இருக்குது. அதை தவிர வைபவ் அரோரா, பிளெஸிங் பரோனி, இது கார்த்திக் தியாகி. ஸோ ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறையா வெல் ரவுண்டடாக இருக்கனால தே வில் நாட் சேஞ்ச் மோஸ்ட் அந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண சான்சஸ் இல்லை. அவங்க SRH சைடில் வந்து ஐ ஃபெல்ட் தே ஷுட் பிரிங் லைக் அவங்களோட அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸை கொண்டு வரணும். ஐ வாஸ் வர்ச்சிங் அவுட் ஃபார் சிவாங் குமாரை பொறுத்த வரையும். ஈவன் கிரைன்ஸ் ஃபீல்டராவை கொண்டு வரலாம். இல்லை கிளாசிக் கேஸு சீஷான் அன்சாரியாச்சும் கொண்டு வந்துக்கணும். அவங்க அந்த இதை பொறுத்த வரையும் அவங்க தே ஹவ் டு டேவிட் பெயின் வில் நாட் ஒர்க் அவுட் இந்த இதை பொறுத்த வரையும். தே ஷுட் ஐடியலி பிரிங் ஒன் ஆஃப் த ஸ்பின் பவுலர்ஸ், மிஸ்ட்ரி ஸ்பின் பவுலர்ஸை கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும் அவங்களோட இதை பொறுத்த வரையும். வெதர் யூ ஆர் கோயிங் டு வித் அர்ஷ் துபேவா இல்லை யூ வாண்ட் சம் மிஸ்ட்ரி இன் இட். சீசான் அன்சாரி ஒரு சைடு, இன்னொரு சைடில் வந்து சிவாங் குமாரா இல்லை யூ வாண்ட் கிரைன்ஸ் ஃபீல்டராவாங்கிற அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் அவங்க பார்க்கணும். தேர் பேட்டிங் ரியலி லுக்ஸ் குட். அண்ட் ஒன் மோர் திங், கிளாசன் ஹேஸ் அ வெரி குட் மெமரி. இந்த அவங்களோட அகேன்ஸ்ட் கேகேஆரோட ஹி ஹஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். அப்படி இருக்கும்போது வந்து அங்கே லைக் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அவரை வந்து பவர் பிளேயில் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு கிவ் ஹிம் ஃபர்ஸ்ட் ஓவர் ரியலி குட் ஓவர். அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டால் இட்ஸ் எ கேம் ஆன் ஃபார் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். அதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கா நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ அபிஷேக் சர்மாவும் ஃபார்ம் வேர்ல்ட் கப்ல இருந்தே ஃபார்ம் கம்மியா இருக்கு. அண்ட் சூப்பர் 8 ஸ்டேஜஸ்ல இருந்து வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம் டிப்ல இருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மால யார் வந்து ஃபார்ம் ரீகெயின் பண்ண போறாங்க குயிக்காங்கிறத நான் ஈகரா வெயிட் பண்றேன். இந்த மேட்ச்ல யார் அஹெட் ஆக போறாங்கிறத நான் பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் மேபி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. இந்த கேகேஆர் SRHல யார் வின் பண்ணுவான்னு நீ ஃபீல் பண்ற? கோகுல் வந்து கேகேஆர் சொல்லியிருக்கான். வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் கேகேஆர் SRH? ஐ திங்க் கேகேஆர் பேலன்ஸ் வைஸ் தேர் லுக்கிங் குட். ஆக்சுவலாக கேகேஆர் வந்து நல்லா இருக்கு. பட் ஒரே இது லைக் ஓவராலாக பார்த்தா கேகேஆர் நல்லா இருக்கு. பட் எனக்கு என்ன ஒரே ப்ராப்ளம்னா SRH பேட்டிங் ரொம்ப செம்மையாக இருக்கு. ஆனால் பவுலிங் ரொம்ப சொதப்பலாக இருக்கு. அகெயின் ஐம் கோயிங் ஃபார் SRH, ஜஸ்ட் ஹோப்பிங் தட் தே வில் பிரிங் சம் மிஸ்ட்ரி இன் டு இட். அந்த ஒரு லாஸ்ட் மேட்ச் அந்த துரோகம் பண்ணாங்க, அதே மாதிரி தான் திருப்பியும் போகிறேன், பார்க்கலாம். அதான் நீ SRHன்னு சொல்லியிருக்கேன். நான் கோகுல் மாதிரி நானும் கேகேஆர் சொல்றேன். ஜஸ்ட் ஃபார் தட் ஒன் பேலன்ஸ், அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் வந்து பெட்டரா பண்ணுவாங்கிற அசம்ஷன்ல நான் கேகேஆர் போறேன். பார்க்கலாம் யார் வின் பண்றாங்கன்னு. இல்ல கேகேஆர் ரியலி குட் ஆக்சுவலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்குவாட் டு ஸ்குவாட் எல்லாத்துலயும் இது பண்ணனா கேகேஆர் இஸ் ஹேவிங் அ அப்பர் ஹேண்ட். லைக் தே ஐ கேன் சே 55-45 அந்த மாதிரி தான் கொடுக்கலாம். கேகேஆருக்கு பொறுத்தவரையும் தேர் வெரி ஸ்ட்ராங். ஜஸ்ட் ஒரு கட் ஃபீல்ட்ல தான் நான் போறேன் SRHக்கு. அவ்வளவுதான். ஹோப்ஃபுல்லி பாலா கம்ஸ் வின்னர். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதாவது வியூவர்ஸ் நீங்களும் வந்து கேகேஆர் SRH யார் வின் பண்ணுவா, சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல யார் வின் பண்ணுவா எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரி, அவர் வந்து பிளேயிங் லெவல்ல வந்துருவாரா, அது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.